குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஷராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது திருக்கணிதப்படி வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட்நைட்டில் நைட் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி 11:07 காலையில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரெண்டுக்கும் வாக்கியம் திருக்கணிதத்துக்கு ரெண்டுக்கும் இந்த ஒரு 5 நாட்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வாக்கிய கணிதப்படி கிடையாது, திருக்கணிதப்படி மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். வாக்கிய கணிதப்படி தான் கோயில்களில் அந்த குரு பயிற்சியானது யாகங்கள் வளர்த்து அதுக்கான பரிகாரங்கள்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த வாக்கிய கணிதப்படின்ற போது எல்லோரும் கோயில்களுக்கு போகணுன்னா வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி பகல் மணி 11:07 குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அந்த நேரத்தில் போயிட்டு அவங்களுக்கான பயிற்சி செய்துட்டு வர்றது நல்லாயிருக்கும். ஆனால் திருக்கணிதப்படி தனி மனிதர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ வருகின்ற ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது மேசராசி என்பவர்களுக்கு இது நாள் வரலும் 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ சுகஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறது ஓரளவுக்கு யோகமான பலன்களாக இருந்துட்டாலும் கூட உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசினா அந்த மேசராசி அன்பர்கள் சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், உடலை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மேசராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தோன்னாக்கா இந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரே ஒரு குறைபாடுகள் மட்டும்தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. மற்ற அனைத்து பலன்களும் யோகமான ஒரு பலன்களாக தான் இருக்குது. ஏன் முதல்ல இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. அப்போ உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துங்க. சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது விசேஷமாக இருக்கும். இரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஹீமோகுளோபின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்குங்கன்றது விதிங்க. அதே வேளையில் 4ஆம் இடத்துக்கு இந்த சுகஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் செல்ல இருக்கிறதுனால வண்டி ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க. வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ இந்த மேசராசி என்பவர்கள் யாராவது புதுமையாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரு பயிற்சிக்கு பின்னர் நீங்கள் இந்த வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கு ஒரு உத்தமமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்தில் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சபலம் பெறதுனால பழமையான வண்டி வாகனங்களை விட்டுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும், பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்களும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலன்கள் அதிகமாக கொடுப்பார் அப்படின்ற விதி. அப்போ இந்த குரு பகவானோட பார்வையானது முதலாவதாக 5ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு இருக்கனால 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள். அப்போ இந்த நேர காலங்களில் வெகு நாட்களாக உங்களுக்கு கொடுக்காத பணங்கள் ஏதாவது இருந்தாலும் வட்டி முதலுமா அந்த நபர்கள் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதே போல் என்றைக்கோ செய்த உழைப்புக்கு இந்த நேரத்தில் ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோகங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தால் அதை பிரித்து அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். இந்த மேசராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்துட்டு இருந்தீங்கனாக்கா அதில் இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்றீங்க. அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குருவின் பரிபூர்ண பார்வை 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இருக்குது.
10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னால தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தனியார் துறை வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த தனியார் துறை வேலைவாய்ப்பில் உங்களுக்குன்ற ஒரு தனித்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அதே போல் இந்த குரு பகவானோட அமைப்பானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கனால இடம் விட்டு இடம்பெயர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை மாதிரி உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னாக்கா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி தரும். அதுவும் குறிப்பாக ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டங்கள். ஒருவேளை வெளிநாடுகளில் இந்தியாவிலேருந்து அங்கே போய் இருந்து அந்த நாட்டு குடியுரிமை வாங்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அது சம்மந்தமான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் எடுத்துங்க. நேரத்துக்கு உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை சரியாக எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். வீடு வாகன சுகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டங்கள். இந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலே 4ஆம் இடம் என்பது தன்னோட சந்தோஷம், மன நிம்மதி, மன அமைதி, இது எல்லாமே சொல்லக்கூடியது இந்த 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் சுகங்களுக்கு குறைவு இருக்காது. வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தீங்கனாலும் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடுத்த குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் தான் புத்திரக்காரகன். இப்போ புத்திரக்காரகன் அந்த இடத்துல இருந்து அவர் பார்க்க இருக்கனால உங்களுக்கு குழந்தை பேர் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. தொழிலில் வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் உதயமாகிறது பார்க்க முடியுதுங்க. தொழில் வளர்ச்சியும் ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு சொந்த தொழில் செய்துட்ருங்கன்னா அதில் ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் அந்த குரு பயிற்சியில் பார்த்தோன்னாக்கா ஆன்மீகம், ஏன்னா 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்த்தால்னா உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் தலை தோங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேரம் 12ஆம் இடத்துல அது நீர் ராசியை குரு பகவான் பார்த்து நீர் ராசியில் நின்று நீர் ராசியை பார்க்கறனால இந்த வருடத்தில் உங்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து யோகங்களும் தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னாக்கா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் போய் ஒரு முறை வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லாயிருக்கும். அது பௌர்ணமி நாட்களில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு அங்கே முருகப்பெருமானை ஒரு முறை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். என்ன காரணம்னாக்கா பூச நட்சத்திரத்துக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த பூச நட்சத்திரத்தில் தான் இந்த குரு பகவான் இந்த ஆண்டில் பயணிக்க போகிறார். அப்போ இந்த ஆண்டில் நீங்கள் வாய்ப்பு கிடச்சுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா எண்ணிய காரியங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாமே நடைபெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆன்மீகத்தினால் ஒரு முன்னேறத்துக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேரம் உதயமாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் கல்வியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திப்பீங்க. எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சீட் கிடச்சி நல்ல ஒரு காலேஜில் சேருவீங்க. நல்ல படிப்புகள் படிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் பின்தங்கி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குருவின் பரிபூர்ண பார்வையினால் உங்களோட கல்வி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். படித்து முடித்த மாணவ செல்வங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பொறுத்தனாக்கா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும். அதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். உங்களோட தகுதிக்கு தகுந்த கடன்கள் வாங்கிக்கிங்க. அளவுக்கு மீறி கடன்கள் வாங்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தருன்றுவிதிங்க. மற்ற விதத்தில் பெரிய லெவலில் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த ஆண்டில் இடமாற்றமும் தொழில் மாற்றமும் உத்தியோக மாற்றமும் படிப்புக்காக இடம் விட்டு இடம் செய்கிறது, இது மாதிரி இந்த இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கு. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது. இந்த ஆண்டில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனா முருகப்பெருமானும்
திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் ஒரு முறை போய் வழிபாடு செய்துட்டிங்கன்னா எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.